பெண் உயர்வும் இல்லை, ஆணுக்கு பெண் தாழ்வும் இல்லை. அவள் ஒரு சிறப்பான ஓரிடம். அப்படி என்றால் நாம கம்பேர் பண்ண, ஒப்பிட்டு நோக்க முடியாத ஒரு இடத்திலே பெண் இருக்கிறாள். ஏனென்றால் இன்று 700 கோடி மக்கள் இங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னா உலகத்துல, அதுல பாதி பேர் ஆண்கள் பாதி பேர் பெண்கள் என்றால், அந்த பெண்களையும் பெற்றவர் யாருங்க? மன்னிக்கணும், அந்த ஆண்களையும் பெற்றவர் யாருங்க? அப்போ எப்படி நாம் அவர்களை ஒப்பிட்டு நோக்குவது? அவர்களுக்கு என்று ஒரு சிறப்பான இடத்தை கொடுத்திருக்கிறார். பெண்களது பெருமதிப்பை உணர்ந்து உள்ளே பேருலகில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பே எனில் வேறு என்ன பெருமை இதைவிட எடுத்து சொல்வதற்கு? எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை படைத்தான். அற்புதமே வாழ்ந்து வரும் மக்களின்